வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதார ரீதியாக வெற்றியடையும் பொழுதுதான் அவர்களுடைய வெற்றி உலகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போ எல்லாருனாலையும் ஏன் பொருளாதாரத்துறையில் முன்னேற முடியல அல்லது பொருளாதாரத்தில் முன்னேற முடியலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பல நண்பர்கள் எங்களிடத்தில் கேட்டாங்க. எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் உளவியல் கோட்பாட்டின்படி பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களிடத்தில் நிறைய ஆய்வு செய்தோம். அவர்கள் ஒரு இயற்கை விதி அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். செயல்பாட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்த துறை சார்ந்த நிபுணர்களை துணைக்கு அழைத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தீர்வு முறைகள், தீர்வு என்பது ஒற்றை சொல் கிடையாது, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் போன்று கிடையாது. அந்த தீர்வு முறைகளை ஒவ்வொரு கட்டங்களையும் செய்துதான் அது அடைய வேண்டியிருக்கிறது. இதை செய்து வெற்றியடையக்கூடியவர்கள் தான் பெரும் தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதி இயற்கை விதி. இப்போ எல்லாமே கேட்கலாம், அது என்ன இயற்கை விதி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிறுவனம் ஆய்வு செய்ததில் நாங்கள் கண்டறிந்த இயற்கை விதி தத்துவம் என்னவென்றால், ஒரு கடல் இருக்கிறது, பெரிய கடல். அதில் சின்னதாக ஒரு போல்ட், அதை தூக்கி போட்டுருங்க, அது அப்படி கீழே போயிடும். ஆனால் அதை விட 1000 மடங்கு பெரிய எடையுள்ள ஒரு போட், இதை நீங்கள் விட்டு பாருங்கள், போட்டு மிதக்கும். இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டில் போட் அண்ட் போல்ட் தியரின்னு கண்டுபிடிச்சோம். ஒரு சின்ன போல்ட்டு கடலுக்குள் மூழ்கி விடுகிறது, ஆனால் மிகப்பெரிய போட் மிதக்கிறது. அப்போ அங்கே என்ன இயற்கை விதி நடக்குதுன்னா, அதுதான் பயான்சி அப்படிங்கிற ஒரு மிதவை விதி. இந்த மிதவை விதியினால், மிதவை விதியினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட அந்த போட்டு எவ்வளவு வெயிட் ஆனாலும் கடலில் மூழ்குவதில்லை. ஆனால் அதை விட குறைந்த வெயிட்டுள்ள ஒரு போல்ட் கீழே போட்ட உடனேவே மூழ்கி விடுகிறது. இதுதான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாடில் போட் அண்ட் போல்ட் தியரி, அதாவது போட் அண்ட் போல்ட் தியரிங்கிறத உருவாக்கணும். ஸோ இந்த இயற்கை விதி தத்துவங்களை தான் அவங்க பயன்படுத்தி வெற்றி அடைகிறாங்க. பொதுவாக தொழிலதிபர்கள் வெற்றியடைவதற்கு காரணம் இந்த போட் அண்ட் போல்ட் தியரியின் அடிப்படையில் தான். இப்போ பல நண்பர்கள் எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து புண்ணிய காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பொருளாதார ரீதியாக வெற்றியடைய முடியலை. வெற்றியடைவதற்கு முயற்சித்தாலும் அதில் பல தடைகள் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி ஒரு தொழிலையோ ஒரு சேவையோ செய்வதற்கு அதற்கென்று வழிமுறைகள் உள்ளது. அந்த வழிமுறைகளை செய்தால் மட்டுமே அதில் வெற்றியடைமே. அந்த வழிமுறைகளை செய்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும். அதற்கு மாற்றாக இன்னொன்றை செய்தால் இன்னொன்று நடக்கும் என்பது ஒரு கற்பனை சார்ந்த ஒரு வாதம், அல்லது கற்பனை சார்ந்த அறிவுக்கு புலப்படாத ஒரு விஷயம், அல்லது அறிவுக்கு பயன்படாத ஒரு விஷயம் என்று நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் கிணறு வெட்ட வேண்டும் என்றால் கிணத்தைத்தான் வெட்ட வேண்டும். அதை விட்டுட்டு நான் ஒரு புண்ணிய காரியத்தையும் செய்கிறேன், அதன் அடிப்படையில் கிணறு தோண்டப்படும் என்றால் அது இயற்கை என்ற விதிக்கு மாறுபாடாக உள்ளது. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் அந்த வழிமுறைகளை பயன்படுத்துவதுதான் ஒரு வெற்றிக்கான அறிகுறி. அதை விடுத்து நான் புண்ணியங்களை செய்கிறேன், கடவுளுக்கு வழிபாடு செய்கிறேன் என்று சொன்னால் அது இயற்கைக்கு மாற்றமானது. நாங்கள் கடவுள் கோட்பாட்டையே எங்கள் எம்எஸ்கே இளவியல் கோட்பாட்டின்படி என்ன சொல்கிறோம்னால், கடவுள் என்றது இயற்கை எவ்வாறு வடிவமைத்து உள்ளதோ அந்த வடிவமைத்த வழியின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வழிபாடு என்கிறோம். இதை மீண்டும் உங்களுக்கு இந்த போட் அண்ட் போல்ட் தியரியின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். இயற்கை அல்லது பிரபஞ்சம், கடவுள் என்று எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, அதற்கொண்டு ஒரு விதி வைக்கிறது, மிதவை விதி. அந்த விதியின் அடிப்படையில் வழிபட்டால் மட்டுமே, அந்த வழியில் செய்தால் மட்டுமே அது நடக்குமே தவிர வெறுமனே உங்களுக்கு தேர்ந்த வழிபாடு என்ற முறையில் அது நடக்காது. வழிபாடு என்பது வேறு, வழிபடுதல் என்பது வேறு. இயற்கை விதி என்பது வழிபடுதல், வழிபாடு செய்வதல்ங்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு. ஸோ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கண்டிவிஷன் உலகத்தில் முதலாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கிளினிக் துவக்கப்பட்டது. அது கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம். அப்ப ஏன் பணக்காரர்களாக பலர் ஆகிறார்கள், பலர் பணக்காரர்களாக முயற்சித்து முடியவில்லை என்று சொன்னால் இந்த எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்.
அவர்கள் நிபுணர்களை வைத்துக் கொள்கிறார்கள், நிபுணர்கள் மூலமாக வெற்றி அடைகிறார்கள். அதனால தான் நாங்கள் சொல்றோம்னா, ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் அறிவு சார்ந்த துறை நிபுணர்களுடைய ஒத்துழைப்பு அல்லது வழிகாட்டல் என்று சொல்கிறோம். பொதுவாகவே நம்மளுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், எதை செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறோம். ஆனால் அது செயல்படக்கூடிய செய்முறைகளில் நம்மளால் சரியான முறையை எடுத்துக்கொள்ள முடிகிறதில்லை. எங்களுடைய MSK உளவியல் கோட்பாட்டின்படி பெருநிறுவனங்கள் வெற்றியடைவதற்கு காரணம் அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவு. அவர்கள் எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி எடுத்துக்கிறாங்க. ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையை கண்டறிவதற்கு அல்லது உண்மையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டுகள் வரைக்கும் கூட தேவைப்படுகிறது. அந்த சமயத்திலும் கூட தனக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பதிவடிப்படையிலேயே நிகழ் உண்மையை நம்புகிறார்கள். ஆனால் இந்த வாழ்வியல் நீளத்தை குறைப்பதற்காக, இந்த அனுபவம் என்கின்ற தனிப்பட்ட ஒரு செயலை அறிவியல் படுத்துவதற்காகவே தொழிலதிபர்கள் எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி வச்சுக்கிறாங்க. இப்போ எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தொழில்துறையில் முன்னேறுவதற்கு பல்வேறு உளவியல் காரணங்களை கண்டறிந்துள்ளது, உளவியல் வழிகாட்டலை கண்டறிந்துள்ளது. நாங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் தனிப்பட்ட அடிப்பில் வியாபாரம் என்ற ஒற்றை அர்த்தத்தை வைத்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பிஸ்னஸ் இஸ் எ ப்ராசஸ், நாட் ஆக்ட் என்று சொல்கிறோம். அப்போ இந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்டறிந்து மாற்றுகிறோம். அதே போல் தொழிற்சாலையில் தொழில் நிறுவனங்கள் அந்த இயக்கத்தை, அதாவது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்று சொல்கிறோம், அந்த நிறுவனத்துக்கென்று தனி நடத்தையை இருக்கிறது. அந்த தனி நடத்தையை வடிவமைக்காமல் அவர்கள் மென் டு மென் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக முழுமையாக செய்வதில்லை, அந்த வேலையை அது செய்வதில்லை. அப்போ என்னென்னா, அந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடித்து மாற்றுகிறோம். அதே போல் ஒரு மார்க்கெட்டிங் என்று சொன்னால், மார்க்கெட்டிங் என்பது விளம்பரம் என்பதை தாண்டி தேவை என்ன என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப மக்களிடத்தில் தேவையை உணர்த்துவது. இன்றைக்கி ஒரு விளம்பரம் செய்தால் நாளைக்கு வெற்றி கிடைக்கும் என்பது அர்த்தமல்ல. இன்றைக்கி பல கல்லூரிகள் அல்லது பள்ளிகள் இந்த விளம்பரம் என்கின்ற போஸ்டர் காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்டர்னல் குவாலிட்டி என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு இன்று முடியவில்லை. அப்போ நாங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு அகாடமிக் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் லீடர் என்ற ப்ரோக்ராமையும் செய்து வருகிறோம். இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, தொடர் நிகழ்வு. நீங்கள் டிவி பார்ப்பீங்க, நிறைய விளம்பரங்கள் கொடுக்கிறார்கள், ஒரு நாள் கொடுத்துட்டு விடுறதே இல்லை. அப்போ இந்த விளம்பரத்தில் என்ன இருக்கிறது என்பதற்காகவே நாங்கள் மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன் என்பதையும் உருவாக்கியுள்ளோம். அதேபோல் ஒரு நிறுவனம் அந்த MD மேனேஜிங் டைரக்டர் சொல்லக்கூடியதை அந்த கீழ்மட்டம் வரைக்கும் அது செய்வதில்லை, அல்லது கீழ்மட்டம் வரைக்கும் அந்த தகவல் சென்றடைவதில்லை. அதுக்கு டிரான்சிஷனல் அனாலிசிஸ், டிரான்சிஷன் மேனேஜ்மெண்ட் என்பதை உருவாக்கியுள்ளோம். அதேபோல் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எது மூல காரணம் என்பதை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய உளவியல் கோட்பாட்டினுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், அதேபோல் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ், அதே முறை CEO ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் இவற்றை உருவாக்கியுள்ளோம். நண்பர்களே, ஒரு துறையை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப முறையான வழிகளில் ஈடுபட்டால்தான் அது வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்த எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தொழிலதிபர்களுக்கான சிறப்பு உளவியல் பகுப்பாய்வு நிகழ்வை, தொழிற்சாலைக்கான பகுப்பாய்வு நிகழ்வை நடத்தி வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும்.